ஹேர் மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் அரகண்ட் ஐடல் ட்ரைனர் பார்ட் 6. இப்போ வைன் மினி 2 பேரும் வைனோட டென்ட்டில் அமைதியாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. வைன் சொல்கிறாங்க, என்னது நான் தான் ஜங்குக்கோட வீக்னஸா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மினி, ஆமாடி, இப்போ பாட்டிமாவை அந்த ஜங்குக் வரும்போது தன்னோட ஹேண்ட்ஸில் செல்ஃபோன் வச்சுருந்தார், நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃபோனை தான் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாரே, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீனில் உன்னோட இமேஜ் இருக்குடி, பேக் ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்குது அந்த இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை பார்த்து மினி திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஏய், ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நான் இருக்கேன்னு சொல்கிறியா முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் முட்டாள் தான், உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல வந்தால் என்னை திட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைனுக்கு ஒன்றும் புரியலை. ஏய், பேக் ஃபேஸில் இருக்குது நான் எப்படி தெரியும் உனக்கு, அதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ, நீ ஃபஸ்ட்டு டே ஒரு க்ரீன் கலரில் சாரீ கட்டிட்டு வந்தீல, அந்த ஃபோட்டோ வச்சுருக்காண்டி அவன் அப்படின்னு சொல்கிறாங்க வைனை பார்த்து மினி. வைனுக்கு எதுவும் பேச முடியல, அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, எனக்கு படிப்பு ஏறலை அப்படின்னாலும் டெக்னாலஜியில் பயங்கரமான ஆள்னா உனக்கே நல்லா தெரியும். அந்த ஜங்குக்கோட இன்ஸ்டா யூடியூப்னு ஏதாவது ஐடி இருந்தால் கூட அவனை பற்றி ஏதாவது நான் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிடுவேன். ஒன்றும் புரியலை, ஐ மீன் பர்சனலாக தேவை. சோஷியல் மீடியாவில் எதையும் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க பிடிஎஸ், அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. ரொம்ப நாளாகவே இந்த டவுட் இருக்குது, ஆனால் இப்போ கன்ஃபார்ம்டாக நான் சொல்லுவேன். உனக்கிட்ட தேவையே இல்லாமல் உரண்டெழுத்துக்கிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸிங்கை பற்றி பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவனோட ட்ரைனிங் கிளாஸ்க்குள்ளே நீ போனேன்னு வச்சுக்கோ, இருக்கிறது முழுக்க ரக்கட் கேர்ள்ஸ். அவளுங்களை பார்த்து நீ தான் பயந்து கிடக்கிற. ஆனால் அவளுங்க எல்லாரும் உனக்கிட்ட எந்த வகையிலையும் சீன்றதில்லை. உன்னை கோபமாக பார்த்து முறைச்சா கூட ஜங்குக் அதட்டுறாரு, நான் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். எஸ்டர்டே அந்த மாயா அப்புறம் மூமு 2 பேரும் சேர்ந்து உன்னையா ஹிப் மூமெண்ட் கொடுக்கும்போது சைடில் நின்று உன்னோட ஹிப்பை அப்படியே கிள்ளி விட்டுட்டாளுங்க. நோட்டீஸ் பண்ணியா நீ? செவந்து போயிடுச்சு உனக்கு, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அழுத்தி விட்டுருக்காளுங்க லிஃப்டிங் பண்ணும்போது. ஜங்குக்கு அவங்க 2 பேரையும் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைனை பார்த்து. வைன் உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க மினியை பார்த்து. அப்போ மினி வைனோட ஐஸை பார்த்து, நீ பிரேக் டைமில் வெளியில் போகும்போது அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு நீல் டவுன் பண்ண சொன்னார். ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அந்த பொண்ணுங்களுக்கு. எதுக்குன்னு கேட்டதுக்கு, லிஃப்டிங் பண்ணையில் என்னை பார்த்து டான்ஸ் பண்ணும்போது எதுக்கு சிரிச்சிங்க, நீங்கள் விளையாட வந்தீங்களா டான்ஸ் பண்ண வந்தீங்களான்னு சொல்லி அதட்டினார். இதுக்கு முன்னாடி நல்லா ஜொல்லு விடுவாளுங்க அவரை பார்த்து. அப்போயெல்லாம் கம்முன்னு இருந்துட்டு உன் ஹிப்பை கிள்னதுக்கு அப்புறம் தாண்டி அந்த ஆள் இந்த வேலையை பண்ணான். அப்போவே எனக்கு டவுட், எனக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தது, எதுக்காக உன்னோட ட்ரெஸ்ஸை பெரிய விஷயமா அவர் சொல்லி திட்டுறாரு அப்படின்னு. அவரோட கிளாஸ்க்கு நம்ம ட்ரைனிங்க்கு போனதுக்கப்புறம் எனக்கு அப்பட்டமாக தெரியுது. அதை வெளியில் சொல்லிக்கலண்ணா, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் எதையும் சொல்லக்கூடாதுன்னு. இன்றைக்கு அவரோட பர்சனல் ஃபோனில் அந்த ஸ்க்ரீனில் உன்னோட பேக் ஃபேஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு அவர் ட்ரைனிங் செக்ஷனுக்கு இங்கே வரும்போது நீ க்ரீன் கலரில் சாரீ கட்டிட்டு ஹெட்ஃபோனை மறந்து வச்சுட்டு ஓடிட்டு வந்தப்பார், அன்னைக்கு கட்டியிருந்த சாரியில் இருந்த பேக் ஃபேஸ் ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் செத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு, அப்படியா, ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ சொல்கிற மாதிரி நானாக இருந்தா என்னோடய ஃபோட்டோவை என்னத்துக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சிட்ருக்கணும்? ஐயோ கடவுளே, எனக்கு பயமாக இருக்குது. அவன் பொல்லாதவன், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. பெரிய ஜங்குக்கா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செல்ஃபோன் எடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜங்குக்கோட ஃபோனில் இருந்து மிஸ் கால் கொடுத்துருப்பாங்க இல்லையா வைன், அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபோன் பிடிஎஸோட மேனேஜர் டீம்கிட்ட இருந்தாலும் வைன் ஜங்குக்கோட ஃபோன் நம்பரை டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை தான் எடுத்து காட்டுறாங்க மினிக்கிட்ட. மினி அந்த நம்பரை வாங்கி பார்த்துட்டு, யாரோட நம்பர் இது அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, உன் லேப்டாப்பில் தான் நெட் இருக்குல்ல, கொஞ்சம் செக் பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு மினி இப்போ அந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஏய்,
ஏதோ ஒரு ஃபேமஸான ஆள் விட்டுடி நம்பர், இங்கே பாரு ப்ளூடிக் கொடுத்துருக்கு. இரு அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க மினி ஒரு வைடான ஐஸில் எப்படி ஜியான் ஜங்கு கூட நம்பர் உனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏன்னா மினிக்கு இந்தளவுக்கு ஃபோனில் கேப்பபிலிட்டி இருக்கான்னு தெரியாது வைனுக்கு. ஆனால் ஃபோன் பயங்கரமாக மினி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். கரெக்டாக ஜங்கு கூட நம்பர்னு சொன்னதும் ஆச்சரியமாக இருக்குது வைனுக்கு. கரெக்டு தான், எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி ரொம்ப கோஷியாக சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு மினினா சும்மாவா, இவனோட பர்சனல் நம்பரில் ஏதாவது ஐடிஸ் எதுவும் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டா ஃபேஸ்புக்குன்னு சொல்லி பர்சனல் நம்பரில் ஐடிஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ப்ரைவேட்டாக ஒரு ஐடி இருக்குது. ஹேய், ப்ரைவேட் ஐடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்காண்டி, ஹேக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ப்ரைவசி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஐ மீன் கேலரி பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் மினிக்கு. வைன் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் என்ன தெரியுதுன்னு வைனுக்கு தெரியாது. மினியோட ஐஸ் வைடானதும் டக்குன்னு வைன் எழுந்து அப்படியே மினிக்கிட்ட வர்றாங்க. மினி டக்குன்னு லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குடி க்ளோஸ் பண்ண, ஓப்பன் பண்ண, என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னது இது, பார்க்க வேணாம் நீ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஏய் மறுபடியும் ஓப்பன் பண்ண, என்னத்தை பார்த்துட்டு பயந்து போனேன், ஐயோ என்ன இப்படி ஸ்வெட்டாக இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை பிடிங்கிட்டாங்க வைன் மினியோட ஹேண்ட்ஸ்லேருந்து. மினி அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. வைன் அப்படியே மினியை பார்த்துட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்து, ஏய் பாஸ்வேர்டு போடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. மினி வைனை பார்த்து, வேணாண்டி விட்டுத்தள்ளு, அந்த ஜங்கு கூட கிளாஸ்க்கு நீ ட்ரைனிங்க்கு வர வேண்டாம், உடம்பு முடியலை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி கொரியாவுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேய் இப்படியெல்லாம் பேசி என்னை பயமுறுத்தாத, என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ மினி இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை போட்டு வைன்கிட்ட அப்படியே திருப்பி காட்டுறாங்க ஸ்க்ரீனை. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, வைன் இந்தியாவில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் என்னென்ன போஸ்டெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்களோ, டே 1லேருந்து கொரியாவுக்கு என்றைக்கு கிளம்பியிருப்பாங்களோ அன்னை டேட் வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸையும் ஜங்கு கதை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க தன்னோட ஓன் ஐடியில். அது மட்டும் கிடையாது, நிறைய கிராஃபிக்ஸ் ஃபோட்டோஸ் இருக்குது. ஜங்குக் வைன் 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரியும் கிஸ் பண்ணுற மாதிரியும் பெட்டில் ஒன்றா ஸ்லீப் பண்ணுற மாதிரியும்லாம் ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் ஃபோட்டோஸ் அதில் இருக்குது. படு செக்ஸியான ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட அதில் இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. கவனித்து பார்த்தா தான் கிராஃபிக்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும். சில ஃபோட்டோஸை கண்டு கூட பிடிக்க முடியாது, ரியல்னே நினைக்கலாம். அந்த அளவுக்கு ரியாலிட்டிக்காக இருக்குது அத்தனை ஃபோட்டோஸுமே. வைன் அப்படியே மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய ஐடல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸை சேவ் பண்ணி வச்சுருக்கானா, ஐயோ என்னது இது, எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஏய் இங்கே பாரு, இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னெலாம் தெரிஞ்சுது நம்மளுக்கு தான் பிரச்சனை. அவனோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இதை விட்டுடு, நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான வழியை பார்க்கலாம். என்னடி இப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கான், உன்னை பார்த்து கோபப்படுறான் திட்டுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ உன்னை பிடிக்கலை போல். மேபி இந்தியன் கேர்ள், அவனை விட ஸ்கின் டோனில் நீ கம்மியாக இருக்க, இந்த மாதிரி அப்பியரன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல் உனக்கு, அதனால் உன்னை திட்டுறான் பேசுகிறான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது என்னடி சைக்காட்டிக் தாமா இருக்குது, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி வைனை பார்த்து. வைனுக்கு குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு. ஐயோ என்னை என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருடி, ஐயோ இதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்னை என்ன நினப்பாங்க, ஐயோ நான் ஃப்யூச்சரில் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவான் என்னைய, ஐயோ என் மோனா வேறு வந்து நம்ம ஊர் ஜமீன்தார் பையன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தாலே, அந்த மோனாவை அடித்து கொல்லணும் போல இருக்குடி எனக்கு. ஐயோ இங்கே வந்து நல்லா என்னை கோர்த்து விட்டுவிட்டான். ஐயோ நான் என்ன தான் நல்லா ஆடலை படலைனாலும் என்னை நெக்ஸ்ட் வீக்கு ப்ரொமோட் பண்ணி விட்றதுக்கு ரீசனே எனக்கு இப்போ தாண்டி புரியுது. இவன் ஏதோ நீ பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறான். ஐயோ பொல்லாதவன், நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்பணும், என் பாட்டி கூடயே நான் இங்கேருந்து கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஒயின். அப்போ மினி சொல்கிறாங்க, நானும் கிளம்பணும், நானும் இந்த மாதிரி இடத்துல இருக்க மாட்டேன். ஐயோ, உன்னைய இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு இல்லை, உன்னை இந்தியாவில் இருக்கையிலே இந்த ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கு. போச்சு போச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அந்த டைமில் செக்யூரிட்டி ஒருத்தவங்க வந்து ஒயினோட டென்ட்டை நாக் பண்ணுறாங்க. ஒயின் டக்குன்னு தன்னோட ஸ்வெட்டினஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரோட பாட்டிமாவும் வுட் ஹவுஸில் இருக்காங்களாம். லஞ்சுக்கு ஜங்குக் சார் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அங்கே வரணும். மற்ற கேர்ள்ஸ்க்கெல்லாம் எப்போதும் போல் கேன்டீனில் ஃபுட் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் மினி 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல், ரொம்ப வேர்வையாக இருக்குது, பாத் பண்ணிட்டு வந்துடலாம் வா, இன்றைக்கே போய் இங்கேருந்து கிளம்புறதை பற்றி நம்ம ஏதாவது பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. மினியுமே கிளம்பிட்டாங்க பாத் பண்ண. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ ஒரு லைட்டான ராயல் ப்ளூ கலர் சாரீ வியர் பண்ணிக்கிட்டு தன்னோட லாங் ஹேரை பின்னலாக போட்டு பெரிய ஜும்காஸ்லாம் போட்டுட்டு நிறையா கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டுட்டு பெரிய புட்டு வச்சுட்டு வுட் ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. அந்த டைமில் டயாங் ஜிமின் 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஒயினை பார்த்ததும், ஹாய் ஒயினா, உன் பாட்டிமாவும் மினியோட பாட்டிமாவும் உள்ளே தான் இருக்காங்க. அவங்க இங்கே இருக்கிற வரையும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாட்டிமா கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோ, ஓகே? ஏன்னா எங்கே வந்திருக்க பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் கார்டியன்ஸை லக்கி ட்ரா மெத்தட் மூலமாக 2 பொண்ணுங்களோட வீட்டில் இருந்து ஆட்களை வர சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? பொண்ணோட பாட்டிமாவும் மினியோட பாட்டிமாவும் தான் அந்த லக்கி ட்ரா மெத்தடில் செலக்ட் ஆனாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லலை, மார்னிங்கே நீங்கள் பார்த்துட்டிங்களாமே, பாட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். ஒயின் எதுவுமே பேசலை, பிக்குன்னு பார்த்துட்டு நிற்கிறாங்க ஜிமினை. அப்போ தேங்க் சொல்கிறாங்க, என்ன ஒயின், ஜிமின் சொல்கிறதுக்கு காதில் விழுகலையா அப்படின்னு சொல்கிறாங்க. விழுந்துச்சு சார் மிஸ்டர் பார்க், என் பாட்டிமாவை நான் காலையிலே பார்த்துட்டேன். இப்போ தான் கூப்பிட்டாங்க என்னை சாப்பிட்றதுக்குங்க, அதான் வந்தேன். மினியும் வந்திருக்கா, இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை காட்டி ஒயின். டயாங் ஜிமின் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே 1 வீக் இங்கே பாட்டிமா இருப்பாங்க, இன்றைக்கி சண்டேவா, நெக்ஸ்ட்டு சண்டே பாட்டிமா கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க 2 பேர் கூடயும் நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஒயினுக்கு பதட்டமாக இருக்குது இந்த வுட் ஹவுஸ்குள்ளே வந்ததும். அப்படியே தன்னோட சாரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக நடந்து வர்றாங்க. மினியுமே ஒரு ராயல் ப்ளூ கலரில் தான் சாரீ வியர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வியர் பண்ணியிருக்கிறது சில்க் சாரீ, ஸோ நல்லா கனமாக தான் இருக்குது. ஒயின் தான் ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ வியர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஒயினோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. ஆனால் ஒயினுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ரீசன், பாட்டிமா கொடுத்து விட்டுருக்க சாரியை தான் ஒயின் வியர் பண்ணுறாங்க. பாட்டிமா லைட்டான சாரியாக இருந்தால் ஒயினுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கொடுத்து விட்டுருப்பாங்க. அதுதான் ஒயினுக்கு பெரிய பிரச்சனையை தருதுன்னு தெரியல பாட்டிமாவுக்கு. ஒயினுமே தன்னோட பாடி பார்ட்ஸ் ரெவீல் ஆகிறதுனால தான் ஜங்கு கோபப்படுறாங்க. ஆனால் எதுக்காக கோபப்படுறாங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ தான் தெரியுது ஜங்குக்கு ஒயின் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ உண்மையிலே பயமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக் பெரிய ஐடல், தன்னை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் வந்துடுச்சு ஒயினுக்கு இப்போ. ஏன்னா ஜங்குக் ஒயின்கிட்ட அன்பாக பேசினதில்லை. மேற்கொண்டு ஒயினை முடிஞ்ச அளவுக்கு பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. 2வது ஒரு மோசமான பொண்ணு போல் க்ரியேட் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால் தன்னை கெட்ட பொண்ணு நினச்சிட்டு எதுவும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு உண்மையிலே இப்போ பயப்படுறாங்க ஒயின். அமைதியாக இப்போ டைனிங் டேபிள்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜங்குக் இப்போ சைடில் இருந்த ஃபுட் எடுத்து அப்படியே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போதே ஒயினோட கொழிச்சு சத்தத்தை கேட்டுட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஒயின் நல்ல ரெவிலிங்கான ஒரு ராயல் ப்ளூ சாரீ கட்டிட்டு சாமிங்கான மேக்கப்பில் நிற்கிறத பார்த்ததும் அப்படியே ஜங்குக்கோட ஹார்ட் மெல்ட் ஆகுது. ஆனால் ஒரு ஃபயர் ஐஸில் ஒயினை பார்த்து, வந்துட்டியா, வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் அமைதியாக போய் சேரில் உட்காந்துட்டாங்க. மினியுமே வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, அப்பா உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? இதுக்கு பேர் என்னடி? இதுக்கு பேர் சாரியா? இதோ மினி கட்டிட்டு உட்காந்துருக்கா பாரு, சில்க் சாரி.
எவ்வளோ அழகாக கவர் பண்ணி எவ்வளோ நீட் லுக்கில் இருக்கா. உனக்கு இப்படி ஊருக்கே விருந்து வைக்கணும். பார் என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு. மூஞ்சியை பாரு, மூஞ்சியை உனக்கு அசிங்கமாக இருக்குடி. நீ உன்னையெல்லாம் போய் கொரியாவில் நாங்கள் எடுத்திருக்கோமே ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு, என் ஹயாங்ஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிமா வந்துட்டாங்க. ஒயினுக்கு பதட்டமாக இருக்குது, பேசவே முடியல. பாட்டிமா இப்போ உள்ளே வந்துட்டாங்க. பாட்டிமா வந்ததும் ஒயினை பார்த்துட்டு, ஹே ஒயின் மினி, எப்படி இருக்கீங்கடி? 2 hours ஆச்சு உங்கள் 2 பேரையும் பார்த்து. சீக்கிரம் வர்றதில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பாங்க, அதான் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் உட்காருங்க ஃபுட் சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவை பார்த்து ஜங்குக், ஆஹாஹா உங்கள் கையோலையும் சமைச்சதா அது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்னும் எங்களுக்கு கேன்டீன்லேருந்து ஃபுட் வரும், அதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க 2 பாட்டிமாக்கிட்டையும். அப்போ மினி பாட்டிமா சொல்கிறாங்க, நாங்கள் லைவெல்லாம் பார்த்துருக்கோம், சூப்பராக சமைச்சு எப்படி அசத்துவீங்க, நீங்கள் என்னடானா உங்கள் கையால் சமைச்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், கேன்டீன்லேருந்து சமைச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டீங்க, போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டி. ஜங்குக் டக்குன்னு பிங்கி பாட்டிமாவை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா, ஓகே, இன்றைக்கி நைட்டு என்னோடய கையால் உங்களுக்கு ஃபுட் நான் கொடுக்குறேன், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளுக்கு நன்றி. சரி, எனக்கு ப்ரான் வேணும். நீங்கள் ப்ரான் ரெடி பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். நீங்கள் அழகாக உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு அசைச்சு விளையாட்டெல்லாம் கொட்டுவீங்க, அந்த மாதிரியே எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. ஓகே, ப்ரானே செஞ்சு தரேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஜங்குக். ஒயினுக்கு எரிச்சலாக இருக்குது ஜங்குக்கை பார்க்கும்போது. வல்கர் புத்தி உள்ளவன், என்னை எப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஹைட் பண்ணி வச்சுருக்கான் ஃபோனில், முட்டாள். ஐயோ, யாராவது மினி மாதிரி இவனை ஹேக் பண்ணி பார்த்தாங்கன்னா என்னை என்ன நினப்பாங்க? ஐயோ, என் லைஃபே வீணாக போயிடுமே, நான் என்ன பண்ணி ஒழிய, அப்படியே தத்ரூபமாக இருக்கே. ஐயோ, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா சொல்கிறாங்க, நம்ம டின்னருக்கும் என்னோட பேத்திங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக் அப்போ சைட் ஐஸில் ஒயினை மினியையும் பார்த்துட்டு, ஷியோர், 1 வீக் இங்கே தானே இருக்க போகிறீங்க, இந்த 1 வீக் உங்கள் பேத்திங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்போ, வேணாம், நான் நைட்டெல்லாம் வரல டின்னர் சாப்பிட, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன வெளியில் சாப்பிட்டுக்கிறாளாமே, அந்த கேன்டீன் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு எங்கே சாப்பிடக்கூடாதா? அரிய வாய்ப்படி, இவ்வளோ பெரிய ஐடல் சமைச்சு கொடுக்குறாங்க நம்மளுக்காக. முஜிய பாரு முஜியா, இவளுக்கு பொழைக்கவே தெரியாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியறதுக்கு தான் இது லைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின் பாட்டிமாவை பார்த்து டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. அப்போ பாட்டிமா பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, எதுக்குடி எழுந்து நிற்கிறா? இங்கே பாருப்பா, சங்குக்கு என்னை அடிக்க போகிறாவ அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஜங்கு கிடுக்கிடுன்னு வந்து அப்படியே ஹிப்பை பிடிச்சி இழுத்துட்டாங்க ஒயினை. ஒயினுக்கு உயிரே போயிடுச்சு. சங்குக்கோட ஹேண்ட்ஸை டக்குன்னு எடுத்து விட்டுட்டு, ஜான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாரு? என்னை நீ முறைச்சி பார்த்த, அதுக்காக தான் உன் மாஸ்டர் அவர் உன்னை கண்டிக்கிறதுக்காக வந்தார், அவரையும் நீ தள்ளிவிடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஏய் கிளவி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால தாண்டி எனக்கு பிரச்சனையே வருது. என்னோட ஒரு ட்ரெஸ்ஸை கூட எனக்காக எடுத்து வைக்காமல் இதுகளெல்லாம் தூக்கி என்னோட தலையில் கட்டிவிட்டு இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஜங்குக்கு நீ பாடப்படுத்துகிறாரு, மூஞ்சி பாரு இந்த ஆளுக்கு அப்படின்னு கோபத்தில் சொல்லிட்டாங்க ஒயின். பாட்டிமா ஒயின் சொன்னதோ குறுக்குறுன்னு பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு திக்குன்னு இருக்குது. அப்படியே கல் பண்ணிவிட்டு, இல்லை பாட்டிமா, இந்த காஸ்டியூமை பார்த்துட்டு நான் சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், இவளுக்கு கனமான ட்ரெஸ்லாம் பிடிக்காது, டிஷர்ட் கூட வீட்டில் இருக்கையில் லூஸாக தான் போட்டுக்குவா, எங்கேயும் வந்து அப்படியே திரிவான்னு சொல்லிவிட்டுதான் பிளான் பண்ணி இவளுக்கு ஷேலையாக நான் எடுத்து வச்சேன் ட்ராலிக்குள்ளே, இவளுக்கே தெரியாது. எதுக்காகனா கொரியா வந்திருக்காள்ல, இந்தியன் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணால் இவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியவா, ஆட்களோட கண்ணுக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சேன். இவளுக்கு சாரியெல்லாம் கட்ட தெரியாது, ஆனால் இப்போ நல்லா ப்ராப்பராக கட்ட கற்றுக்கிட்டா. ஏய்
4 மாதமாக saree கட்டி சூப்பராக இப்போ saree கட்டுறியே, பர்ஃபெக்டாக இருக்குது, அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஒயினோட ஹிப்பை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க உட்காந்த மாதிரி. ஒயின் பாட்டிமாவோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, முட்டாள் கிளவி எட்டிப்போ, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. நீ சொன்னியே அது ஆள் பேர் என்ன, ஜமீன்தார், அந்த ஆள் பையனை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆட்டம் பாட்டம்லாம் பிடிக்கல, என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு ஒயின் சத்தமாகவே பாட்டிமாவை பார்த்து சொல்லிட்டாங்க. அப்போ பாட்டிமா, அவர் பேர் ஜோன், ஜமீன்தாரோட பேர் ஹான், பேர் தெரியாமலாம் இருக்கக்கூடாது, நனவில் வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஆனால் இப்போ நீ என் கூட வர முடியாது, நான் ஒரு வாரத்தில் கிளம்பிடுவேன் இங்கேருந்து, நீ இந்த காம்படிஷனில் ஜெயிச்சு கப்போட வா இந்தியாவுக்கு, அப்போ தான் எனக்கு பெருமை, சும்மா வர்றேன் குறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, மண்டையிலே போட்டுருவேன், உட்காரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சங்கு கப்பை அப்படியே கவனமாக அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அப்படியே தன்னை கூலாக மாற்றிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க பாட்டிமா பக்கத்தில். எல்லோரும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் சொல்கிறாங்க, ஹே கிழவி, என்னோட இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் போடுவீங்கள, இதுக்கப்புறம் நீ எந்த போஸ்ட்டும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போடலை, நீ கொரியா வந்ததுக்கப்புறம் எந்த போஸ்ட்டும் நான் போடுறது, எந்த போஸ்ட்டும் நான் போடலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க பாட்டிமாவையும் ஒயினையும். மினி கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக்கை. அப்போ ஜங்குக் சொல்கிறாங்க, ஏன் பாட்டி, நீங்கள் தான் ஒயினோட ஃபோட்டோலாம் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் பேத்திக்கு பெருசாக இந்த என்னது இந்த சோஷியல் மீடியா அப்புறம் இந்த இன்டர்நெட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அறிவு கம்மி, ஆனால் என் மினி குட்டி பயங்கரமான ஆள் அந்த விஷயத்தில். நான் தான் ஒயின் அசந்த நேரத்தில் ஏதாவது சூப்பரான போஸ்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்கா, உட்காந்துக்கிட்டு இருக்கா, படுத்துக்கிட்டு இருக்கானா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு விட்ருவேன், நிறையா ஃபாலோவர்ஸ் வரணும் என் பேத்திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. இதை கேட்டதும் ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் ஃபோட்டோஸ்லாம் அப்படி போடுறதா, இப்போ தெரிகிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேத்தி விட்டு ஃபோட்டோவை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஜங்குக்கு பேச முடியல. ஒயினும் மினியும் கவனமாக ஜங்குக்கை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐ மீன், ஆமாம், இங்கே வந்திருக்க பொண்ணுங்களோட இன்ஸ்டா ஐடியெல்லாம் நாங்கள் வாங்கி பார்ப்போம்ல, அதில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வருது ஒயினுக்கு ஜங்குக் சொல்கிறத கேட்டுட்டு. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, நான் தான் ஒயினு படுத்துருக்கும் போது நிற்கும் போதுன்னு கொஞ்சம் அரைக்குறையாக வீட்டுக்குள்ளே திரிவா, அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடுவேன், எதுக்கு தெரியுமா, ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் வந்துட்டாங்கன்னா என் பேத்தி செலிப்ரிட்டி ஆகிடுவான், என் பேத்தி செலிப்ரிட்டி ஆகிட்டான்னா நான் செலிப்ரிட்டியோட பாட்டி, அதுக்காகத்தான் என் பேத்தி விட்டு ஃபோட்டோவெல்லாம் சூப்பராக போட்டுவிடுவேன் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினோட பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கு கோபம் வருது. என்ன பாட்டி, ஃபேமுக்காக உங்கள் பேத்தியை அரையும் குறையுமா ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறதா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேத்தி நல்ல பொண்ணு எனக்கு தெரியும், ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன பெரிய விஷயம் வந்துட போகிறது, நாளைக்கு எதுவும் அவன் கட்டிய போகிற புருஷன் எதுவும் சண்டை போட்டானா நான் சொல்லிக்கிறேன், உன் பொண்டாட்டிக்கு இன்ஸ்டா ஐடின்னு ஒன்றுமே கிடையாது, என்னோடய ஐடியில் தான் என் பேத்தியோட ஃபோட்டோஸை போட்டுக்கிட்டு கிடக்கிறேன், என் பேத்தியை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போடக்கூடாதான்னு திருப்பிக்கிட்டு அவனையே கேட்பேன், ஒன்றும் பண்ண முடியாது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு எதுவும் பேச முடியாமல் அமைதியாக ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிமா அப்போ வயனை பார்த்து, நல்லா சாப்பிடணும், கொள்ளுன்னு ஆகணும், இந்த சாரியில் செம அழகாக இருக்க, இங்கே பார்த்தியா எத்தனை ஃபோட்டோ இப்போ இன்ஸ்டாவில் போட்டு விட்ருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. திடீர்னு இருக்குது ஜங்குக்கு. பாட்டிமாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஹேண்ட்ஸில் இருந்த ஃபோனை டக்குன்னு வாங்கி அப்படியே பார்க்குறாங்க. இன்ஸ்டாவில் இங்கே வந்து எப்படி போட முடியும், இங்கே வந்து யூஸ் பண்ணுற இன்ஸ்டா வேறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இன்ஸ்டாவில் என்ன போடலை, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து நான் ஊருக்கு போனோடனே இன்ஸ்டாவில் போட்டு விடுவேன், கிட்டத்தட்ட 4 மந்த்தாக இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ் வரலன்னு சொல்லிவிட்டு ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப என்னை நச்சரிக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அட கடவுளே, பாட்டிங்கிற பேரில் இவங்க பயங்கர லூட்டி பண்ணுவாங்க போலையே அப்படின்னு ஜங்குக் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள் பாட்டிமா, சோஷியல் மீடியாவில் நிறைய ஆபத்து இருக்குது,
இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோஸ் போட்டு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையெல்லாம் பெரிய விஷயமா? வாழ்க்கை முழுக்க கிக் தேவை எனக்கு. பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணுவோம், அதுதானே கிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நல்ல கிக்கு உனக்கு, நீ கிக்கு அனுபவிக்கிறதுக்கு நான் தான் சாகணும் தினமும். ஐயோ நகர்ந்து போ, முதல்ல எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் தன்னோட ஃபுட்டை முடிச்சுட்டு டக்குன்னு அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து அவங்க சீட்டில் உட்காடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜங்குக் அமைதியாக உட்காந்து எதுவும் பேச முடியாமல் இவ்வளோ நாள் வைனை தப்பாக நினச்சிக்கிட்டு பயங்கரமாக அவங்கள திட்டிருக்கோமே, ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கோமே நினச்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சிட்ருக்காங்க. அந்த டைமில் ஃபோட்டோ கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பாட்டிமா தான் வைனோட சைட் போஸை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. வைன் வந்து மினிக்கிட்ட அப்படியே ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க மெதுவாக. ஜங்குக்கை தான் திட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு கிளாமரான போஸில் தான் வைன் இப்போ உட்காந்துட்ருக்காங்க. அதை பாட்டிமா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா பாட்டிமா அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து பழக்கம் இருக்கிறனால வைன் கண்டுக்கிறதில்ல பாட்டிமாவை. இதுதான் பாட்டிமாவுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. ஜங்குக் பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு அவங்களோட பிளேட்டை சிங்கில் வைக்கிறதுக்காக எழுந்து போகும்போது ஜங்குக் அதை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளாமர் போஸ்ட்டில் வைன் சைட் போஸ்ட்டில் தெரியுறாங்க. ஐயோ இந்த கிளப்பி பண்ணுற வேலை தான் அம்புட்டுமா? கடவுளே, மிட் நைட் டைமில் வைனோட ஃபோட்டோஸ் எடுத்து நான் பார்த்துருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தது. ஏனே தெரியல, வைன் வந்து ஒரு இந்தியன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இந்தியன் கேர்ள்ஸ் இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நான் வைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, ஓ காட், ஒரு கட்டத்தில் வைனை நான் பிடிச்சு போய் அவ கூட நான் கற்பனையாக ஒரு லைஃபையே லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பர்சனலில் அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது வைனே தன்னை இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறாளேன்னு நாளாக வைனோட கிளாமரஸ் அதிகமானதும் எனக்கு கோபம் வந்துச்சு. வைனை இந்தியாவிலே போய் பார்த்து சந்தித்து அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கிளாமரான ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ண ஆரம்பித்தா வைன். அந்த டைமில் தான் ஆடிஷனுக்கு ஏற்பாடு பண்ணி வைன் ஒரு நார்மலான ட்ரெஸ்ஸில் நல்லா ஹேருக்கெல்லாம் ஆயில் வச்சுக்கிட்டு டேஞ்சரஸ் சாங்க்கு பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தா. அதை நான் பார்த்துட்டு நான் தான் செலக்ட் பண்ணேன். இந்த வைன் இங்கே வரட்டும், வந்ததுக்கப்புறம் இவ எப்படிப்பட்டவனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் லவ் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம் அப்படின்னு. இங்கே வந்த ஃபஸ்ட்டு டேவே படுக்கவர்ச்சியாக ஒரு சாரியோடு வந்து உட்காந்தா. அன்னைக்கே நான் கெட்ட பொண்ணுனே முடிவு பண்ணிவிட்டு இவன் மேலே இருந்த ஆசையில் இவ இப்படியெல்லாம் மோசமாக இருக்கிறாளேன்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக இவளை திட்டியிருக்கேன், பாடி ஷேம் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே பலமுறை அழுக விட்டுருக்கேன். இந்த 4 மந்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 டைம்ஸ் அடி கொடுத்துருக்கேன் அவளுக்கு. ஐயோ, எத்தனைக்கும் காரணம் இந்த கிளவி. ஐயோ, அந்த வைனுக்கு பாவம் ஒன்றும் தெரியலை, இன்னசென்ட் பொண்ணு. கிளவி படுத்துகிற பாடல அந்த பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படி இருந்திருக்குது போல். ஐயோ கடவுளே, பாட்டி எந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்க என்னோடய லைஃப்பில். ஐயோ, இப்போ போய் அவள்கிட்ட நான் என் லவ் எப்படி சொல்கிறது? ஐயோ, இவ இப்படி மோசமான பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு என் லவ் அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சி வச்சுருந்தேன். ஐயோ, இப்போ நான் போய் சொன்னால் என்னை கேவலமாக பார்ப்பாளே. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே வீணாக போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பி போகி எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் சிங்கில் வச்சுட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து சோஃபாவில் உட்காந்துட்டாங்க ஜங்குக். அந்த டைமில் மினி வைன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏய் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா? ஜங்குக் ஹெட்ஃபோன் எதுவுமே போடலடி. என்னோடய ஹெட்ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ நான் என்னோடய டென்ட்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் ஹெட்ஃபோனை. இங்கே பார்த்தியா, இயர்ஸில் நான் எதுவுமே மாட்டலை, ஜங்குக்கும் எதுவுமே மாட்டலை பாரு. தமிழில் பேசுகிறாருடி அவர் தெளிவா. ஐயோ, இந்த விதியை நான் எங்கே போய் சொல்ல? நீங்களாம் ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்க, அதனால் அவர் கொரியனில் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் ஹெட்ஃபோனே போடலையே, தமிழில் பேசுகிறாருடி அவர். நீ வேணா ஹெட்ஃபோனை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் பேசுகிறத கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது வைனுக்கு. டக்குன்னு தன்னோட ஹெட்ஃபோனை கலட்டிட்டு அப்படியே ப்ளவுஸ்குள்ளே வச்சுக்கிட்டாங்க.
அந்த ஹெட்ஃபோனோட ஹெட்டை. அந்த டைமில் பாட்டிமா ஜங்கு கிட்ட போய், எனக்கு சாப்பிட்டு முடிச்சதும் டெசர்ட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், டெசர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்கு பாட்டிமாவை பார்த்துட்டு, இந்த கிழவிக்கு என் மேலே அன்பு அதிகம் நல்லா தெரியுது, அதனால என்னால் கோபம் கூட பட முடியல இந்த கிழவி மேலே, சோஹோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு எழுந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஒயினுக்கு உயிரே போகணும் இருக்குது. என்னடி இது, தெளிவாக தமிழ் பேசுகிறார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா, தமிழ் கற்றுக்கணும்னு என்ன இருக்குது, ஐயோ தமிழன் மாதிரி தமிழ் பேசுகிறாரு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பயமாக இருக்குடி எனக்கு, ஏதாவது பண்ண போகிறானுங்களா உன்னைய அப்படின்னு சொல்கிறாங்க மினி ஒயினை பார்த்து. ஐயோ இங்கே இருக்கிறது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆபத்து, நான் இங்கேருந்து முதல்ல கிளம்பணும், ஏதாவது பண்ணிக்கிட்டு கிளம்பணும், என்ன பண்ணிட்டு கிளம்புறது, அந்த ஜோன் அந்த ஆளை நான் பார்க்கணும் கட்டிக்கணும்னு சொல்லி ஏதாவது பேசி என் பாட்டிமாவோட மண்டையை கழுவி இங்கேருந்து கிளம்ப ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மினிக்கிட்ட சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாங்க ஒயின். பாட்டிமா ஒயினை பார்த்துட்டு அப்படியே ஒயினோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு, இந்த ட்ராயரும் இந்த டிஷர்ட்டும் ஜங்குக்கை பார்க்கும்போது போட்டுக்கணும்னே நான் வாங்கிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நீ என்னைக்கு புடவை கட்டிகிட்ருக்க, என்னைய புடவை கட்ட விட்டுட்டு நீ இந்தியாவில் இருக்கும்போதே குறைமாவில் திரிவ, அப்படி இருக்கும்போது இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அப்போ ஜங்குக் 5 ஐஸ்கிரீம் கப் எடுத்துகிட்டு அழகாக ஒரு ட்ரேயில் வச்சு கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ பாட்டிமா சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு மாடர்னாக இருந்தால் தான் பிடிக்கும், இந்த கிளவியை போய் எவன் பார்க்க போகிறான், நான் ட்ராயர் கூட இல்லை பிகினியில் திரிவேன், ஒரு பயனை ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கராத்தை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உனக்கிட்டலாம் நல்லா பேச முடியாது, இங்கே பாரு மிஸ்டர் ஜான் ஜங்குக்கை நீ பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுன்னு ஆசை தானே, நல்லா பார்த்து பேசி பழகிட்டேல, ஒரு வாரம் இங்கே இருந்து ஒளி, நீ போகும்போது என்னை கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை வந்துடுச்சு, நான் ஜூனை மேரேஜ் பண்ணிக்கணும், என்னை கூட்டிகிட்டு போ பாட்டிமா ப்ளீஸ், நான் இங்கே இருக்க மாட்டேன், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை, இங்கே இருக்கும்போது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போ, நான் எந்த சேட்டையும் பண்ணாமல் ஜூனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறேன், அதே ஊருக்குள்ளே தானே இருக்க போகிறேன், உனக்கு ஜாலி தானே, நீ கொரியாவுக்கு எத்தனை முறை வரதா இருந்தாலும் ஜூனுக்கிட்ட சொல்லி உனக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி நீ பிடிஎஸ் கான்சர்ட்டை அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஜங்குக் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அமைதியாக வந்து அப்படியே அந்த ஐஸ்கிரீம் ட்ரேவை சைடில் வச்சுட்டு உட்காடுறாங்க. அப்போ பாட்டிமா ஒயினை பார்த்து, ஏய் அரிய வாய்ப்பு, இன்னும் ஒரே மாதம் தான், அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்டேஜில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கப்போடு வரணும் வீட்டுக்கு, அப்போ தாண்டி எனக்கு பெருமை, ஜூனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதான், அங்கேயே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டு, அதுதான் அந்த சென்ட் ஃபேக்ட்ரி கட்டிக்கிட்டு அங்கேயே தான் இருக்க போகிறாராம், பெரிய ஜமீன்தார் வீட்டு மருமகள் ஆயிடுவ நீ, அதுக்கு தகுதியாக நீ கொரியா வரைக்கும் வந்து டான்ஸ் காம்படிஷனில் கப் அடிச்சுட்டு அவங்க கொடுக்குற கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும், அப்போ தானே ஜமீன்தார் வீட்டுக்கு முன்னாடி நான் நிற்கையில் எனக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உன் பெருமையை தூக்கி குப்பையில் போடு, எனக்கு பிடிக்கலடி, ஐயோ என்னை கூட்டிக்கிட்டு போ வீட்டுக்கு அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க ஒயின். அப்போ ஜங்குக் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாட்டி என்னது ஒயினுக்கு மேரேஜா அப்படின்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸில் கேட்குறாங்க. அப்போ பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, ஆமாம் தம்பி, எங்கள் ஊர் ஒரு குட்டி டவுன், அந்த டவுனில் ஜமீன்தார் ஒருத்தவர் இருக்கார், பெரிய பணக்காரர், அவருக்கு சிட்டிக்குள்ளே 2-3 ஃபேக்ட்ரி இருக்குது, அவங்க பையன் வெளியூரில் வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ தான் வந்தான் ஒரு 6 மாதம் முன்னாடி, என் பேத்தி காலேஜ் 2nd இயர் படிக்கிறாளா, அவங்க பங்களாவை தாண்டி தான் என் பேத்தியும் என் மினிக்குட்டியும் ஸ்கூட்டியில் போவாங்க காலேஜுக்கு, அந்த பையன் அந்த சமயம் பார்த்துருப்பான் போல் என் பேத்தி ஊருக்கு போனது தெரியாமல் கொஞ்ச நாள் அந்த சைடு வரலையேன்னு சொல்லிவிட்டு என் பேத்தி வீட்டை தேடி இருக்கான், அப்புறம் என்னோட பேத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மம்மி டேடியோட வந்து பொண்ணு கேட்டுட்டான், பெரிய பணக்கார குடும்பம், பார்க்குறதுக்கும் நல்ல பையனாக இருந்தான், அதனால நான் ஒயின் வந்து கொரியாவுக்கு டான்ஸ் காம்படிஷனுக்கு போயிருக்கா, அவள் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன், இங்கே வந்து 4 மாதம் ஆயிடுச்சு,
இந்த ஒரு மாதம் ட்ரைனிங், அடுத்த மாதம் கான்சர்ட்டுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிடுவீங்க. ஒரு 2 மாதம் தான் இருக்குது குறுக்க. 2 மாதம் இங்கே இருந்துவிட்டு கப்படிச்சுக்கிட்டு இந்தியா வந்தால் எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டின்னு சொல்கிறேன். இப்போவே வர்றாளாம், வந்து ஜூனை கட்டிக்கணுமா, ஜூனை பிடிச்சி போச்சு போல், அதனால சொல்கிறேன் எனக்கிட்ட இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ஜங்குக்கிட்ட. ஜங்குக்கு அப்போ ஒயினை பார்த்து, ஏன் ஒயின், ஜூனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ கல் பண்ணிவிட்டு, ஃபோட்டோலாம் நான் பார்க்கல, ஜூன்னு என் பாட்டி சொன்னாங்க, என்றைக்கா இருந்தாலும் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். எப்படி இருந்தால் என்ன, எங்கள் பாட்டி செலெக்ஷன் நல்லாயிருக்கும், அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓ, செட்டில் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா டக்குன்னு தன்னோட செல்ஃபோன் எடுத்து அப்படியே கேலரியை ஓப்பன் பண்ணி, இங்கே பாரு இதுதான் ஜூன் அப்படின்னு ஒயின் கிட்டே காட்டுறாங்க. ஒயின் ஜங்குக்கே பிக்கு பிக்குன்னு பார்த்துட்டு அப்படியே பாட்டிமாவோட ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அப்படியே கல் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கார், அழகாக இருக்கார், இவரை நான் உடனே கட்டிக்கணும், என்னை கூட்டிகிட்டு போ, இந்தியாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க, பரபரப்பாக பேசுகிறாங்க ஒயின். நல்லா ஃபீல் ஆகுது ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்போ, ஒயின் இங்கே வந்துட்டு நீ எலிமினேட் ஆகாமல் வெளியில் போகணும்னு நினச்சனா 1 crore பணம் கொடுக்கணும், பணம் கொடுத்துட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. எதை, 1 கோடியா? ஐயோ ஆமாம்ல, கான்ட்ராக்டில் 1 கோடி பணம் கொடுக்கணும்ல போட்டிருக்கு, வாண்டடாக வெளியில் போகிறேன்னு சொன்னால் ஐயோ தாங்காது. ஒயினு பிச்சு போடுவேன், பிச்சு கம்முன்னு 2 மாதம் இங்கே கடந்துட்டு கப்பை ஜெயிச்சுக்கிட்டு ஊருக்கு வர்ற, ஜூன் எங்கேயும் போக மாட்டான், இந்தியாவுக்குள்ளேயே தான் கிடப்பான், அவனை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பேசவே முடியல ஒயினுக்கு, அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க பிடிக்கல. சரி, நீ தான் ஜங்குக்குன்னு கிடப்பியே, நீனே இவர்கிட்ட பேசிக்கிட்டு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், மினி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க மினி ஒயின் 2 பேரும். ஜங்குக் ஒயின் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எதுவும் பேசலை. அந்த டைமில் மினியோட பாட்டிமா சோஃபாலே சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, பாட்டி நீங்களுமே போய் ஆஃப்டர்நூன் டைம் இது ஒரு சின்ன ஸ்னாப் எடுத்துக்கோங்க, பாட்டியை நான் எழுப்பி விட்டு ரூம்க்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் எழுந்து பிங்கி பாட்டியை எழுப்பி மோனா பாட்டிமா கூட அனுப்பி வைக்கிறாங்க. 2 பேரும் இப்போ அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் ஒரு இழுத்து ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அப்ஸ்டேர்ஸ்க்கு போய் தன்னோட ரூம் சைடு இருக்கக்கூடிய பால்கனியில் நின்று அப்படியே ஒயினோட டென்ட்டை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த ரூமை எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து ரூம் போட்டு உட்காந்து உன்னைய ஒவ்வொரு நாளும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஏன் முன்னாடியே இந்தியாவில் எவனோ ஜூன்னு ஒருத்தவன் இருக்கான், அவனை கட்டிக்கிட்டு செட்டில் ஆக போகிறேன்னு சொல்கிற. உன்னைய பற்றி இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி, நீ நல்ல பொண்ணு தான். உன் பாட்டிமாவோட குறும்புத்தனத்தினால நீ என்னோட கண்ணுக்கு தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்க, நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜூனை கட்டிக்கிட்டே நீ சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ நல்ல பொண்ணு தான், பாட்டிமா பல குசும்பு வேலைகளை உனக்கிட்ட பார்த்து விட்டுருக்காங்க, அதை வச்சு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உன்னை இன்னொருத்தவனுக்கு விட்டு கொடுப்பேனா? நெவர் எவர். எப்படியாவது உன்கிட்ட நான் நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுவேன். இதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு ஆனந்தமான லைஃப்பை நான் லீட் பண்ணியே ஆகணும். இந்தியா வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சி உன்னை கட்டிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உன் வீடியோவை பார்த்து உன்னை இங்கே வர வச்சு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி என் குழந்தைங்களுக்கு மம்மி ஆக்க முடியாதா என்ன? பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜங்குக் தன்னோட ரூம் சைடு இருக்க பால்கனியில் நின்று ஒயினோட டென்ட்டை பார்த்து யோசிச்சுக்கிட்டே அமைதியாக அப்படியே ஒரு ஸ்மைலோடு நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.